சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க்காஹாலிக்கா இருப்பாங்க. ஸோ லேட்டா குழந்தை பெத்துக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப லேட்டா தள்ளி போடுவாங்க. ஐடி ஃபீல்டில் இல்லை இப்போ மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் எப்படின்னா எனக்கு கரியர் தான் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கே ப்ராப்ளமாக இருக்கும். இன்ஃபர்டிலிட்டி அதெல்லாம் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு. செகண்ட் 35 இயர்ஸ்க்கு அபவ் போகும்போது கூட ரிலாக்ஸா இருக்கிறதுக்காக படத்துக்கெல்லாம் போகலாமா? இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பார்லர்லாம் கூட போகலாமா டாக்டர்? நீங்கள் தியேட்டர் போகக்கூடாதுன்னு கிடையாது. உங்களுக்கு எந்த ரிஸ்க் ஃபேக்டரும் கிடையாது. உங்களுடைய ப்ளசன்ட் எல்லாமே கரெக்டாக பொசிஷனில் இருக்குது. உங்களுக்கு டயபெட்டிஸ் இல்லை, உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இல்லை. ஹைப்பர் டென்ஷன்னா உங்களுக்கு பிபி இல்லை. ஒரு மதர் 500 கிராம்ஸ் பர் வீக் வெயிட் கெயின் ஆகும். அப்போ தான் பேபிக்கு 200 கிராம்ஸ் வரும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் நம்ம டாக்டர்கிட்ட நிறைய முக்கியமான கேள்விகளுக்கு பதில் தேட போகிறோம். குறிப்பாக கன்சீவான பெண்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களை எப்படி தீர்க்கிறது, பெண்களுக்கு வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, பெண்கள் ப்ரெக்னென்சி டைமில் வர காம்ப்ளிகேஷனை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது, இது மாதிரி நிறைய கேள்விகளை நம்ம டாக்டர்கிட்ட கேட்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். என்னோட முதல் கேள்வி பார்த்திங்கன்னா, திருமணமான பெண்களுக்கு நிறைய சந்தேகங்கள் ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக இருக்குது டாக்டர். எந்த ஏஜ் அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கு சரியான ஏஜ்ன்ற டவுட் வருது. சில பேர் லேட்டாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, 30 வயசுக்கு மேலே. அவங்க கன்சீவ் ஆக ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணணும். சில பேர் பார்த்திங்கன்னா, ஒர்க்காஹாலிக்காக இருப்பாங்க. ஸோ லேட்டாக குழந்தை பெற்றுக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப லேட்டாக தள்ளி போடுவாங்க. ஸோ இது மாதிரி பெண்களுக்கு வரக்கூடிய ஆரம்பகால சந்தேகங்களுக்கு உங்களோட தீர்வு என்ன டாக்டர்? இப்போ ஐடி ஃபீல்டில் இல்லை இப்போ மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் எப்படின்னா எனக்கு கரியர் தான் ஃபஸ்ட்டு. ஸோ நிறைய பீப்புள் கரியர் ஓரியன்டாக இருப்பாங்க. ஸோ ரொம்ப தள்ளி போட்டதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு இப்போ இந்த ஜென்ரேஷன்லேயே பார்த்தீங்கன்னா. பட் நீங்கள் ஐடியல் ஏஜ் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எனிவேர் பிட்வீன் 26 to 28, மேக்ஸ் ஒரு 30 இயர்ஸ் தான் இது ஐடியல் ஏஜ் டு பிகம் ப்ரெக்னென்ட். அந்த ஏஜில் நம்ம எப்போவுமே ப்ரெக்னென்ட் ஆகிறது பெட்டர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப யங்கர் ஏஜில் கூட நம்ம ப்ரெக்னென்ட் ஆகினா, ஒரு 22 கீழே ப்ரெக்னென்ட் ஆகினா ப்ரெக்னென்சியில் காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு நிறைய இருக்கும். அனீமியா அப்படின்னா பாடியில் அயன் கண்டென்ட் கம்மியாக இருக்கிறதுக்கு, ப்ரீ எக்லாம்சியா அந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு ஜாஸ்தி வாய்ப்பு இருக்கும். அப்படியே நீங்கள் 35 இயர்ஸுக்கு மேலே ப்ரெக்னென்ட் ஆகுனா, ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கே ப்ராப்ளமாக இருக்கும். இன்ஃபர்டிலிட்டி அதெல்லாம் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். செகண்ட் 35 இயர்ஸ்க்கு அபவ் போகும்போது கூட பிபி, அந்த ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், சுகர் ஜாஸ்தி ஆகுறது, இல்லை பேபிக்கு டவுன் சிண்ட்ரோம் அந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரீம் யங்கு இல்லை எக்ஸ்ட்ரீம் ஓல்டில் கூட ஆகாமல் எனிவேர் பிட்வீன் 26 to 30 இயர்ஸ் ஐடியல் ஏஜ் டு பிகம் ப்ரெக்னென்ட். டாக்டர், என்னோட ரெண்டாவது கேள்வி, இப்போ கல்யாணம் கரெக்டான ஏஜில் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 24 வயசில் 25 வயசில் ஒரு முதல் குழந்தை பிறந்திருக்கலாம். ஒரு 4 வருஷம் கேப்பில் ரெண்டாவது குழந்தை பிறந்திருக்கலாம். இப்போ 30 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு, 32 33 வயசு ஆகிடுச்சு. அவங்க 3வது குழந்தைக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா அது சேஃபா டாக்டர்? ட்ரை பண்ணல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அகெயின் அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாமே சேம் தான். உங்களுக்கு ஆல்ரெடி 2 குழந்தை இருக்குது, இல்லை குழந்தை இல்லை, நான் ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியாக 34க்கு மேலே ட்ரை பண்ணுறேன்னா கூட ஏஜ்னாலே உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இல்லைன்னா சுகர் ரெண்டுமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அண்ட் அந்த பேபிக்கு இந்த டவுன் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். 35 இயர்ஸுக்கு மேலே ஆகும்போது சான்சஸ் ஆஃப் ஹேவிங் டவுன் சிண்ட்ரோம் இஸ் மோர் ஆஸ் கம்பேர்ட் டு தேட் ஆஃப் அ யங்கர் ஏஜ் குரூப். டாக்டர், இது ரொம்ப முக்கியமான கேள்வி. திருமணம் ஆகிற நிறைய பெண்கள் இப்போ ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகிறத பார்க்க முடியுது. அவங்களுக்கு வர சந்தேகங்களை யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாமல் நிறைய கூகுள் பண்ணுறாங்க, நிறைய கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ எப்படின்னா டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் த ப்ராத்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கிச்சனில் ஒரு குக்கிங் பண்ணணும் அப்படின்னா ஒருத்தர் இருந்தால் அது நல்லபடியாக நீட்டாக பண்ணி போயிடும். பட் அதில் 10 பேர் உங்களுக்கு அந்த பண்ணு இது போடு அது போடுன்னு ஒரு இன்புட் கொடுக்கும்போது டெஃபினட்டாக தட் வாட் எவர் நம்ம ஒரு பிரியாணி பண்ணுறோம் அப்படின்னா 100% அந்த பிரியாணி நல்லாவே இருக்காது. ஏன்னா நிறைய பீப்புள் அந்த சேம் ப்ராப்ளம் தான் இப்போ இருக்குது. ஒரு லேடி ப்ரெக்னென்ட் ஆனால் முந்தின காலத்துலலாம் அவங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. அவங்க டாக்டர்கிட்டே வருவாங்க, டாக்டர் என்ன சொல்லுவாங்க அதை ஃபாலோ பண்ணிவிட்டு தே வில் பி தேர். பட் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, டாக்டர்கிட்ட வருது லாஸ்ட் ஆப்ஷன் தான். ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட் ஆன உடனே கூகுளில் போகிறது, சாட் ஜிபிடி, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு என்ன இருக்குதுன்னு எனக்கே தெரியாது. அத்தனை சோஷியல் மீடியாவில் அத்தனை இன்ஃபர்மேஷன் இருக்கும். அண்ட் எவ்ரி ப்ரெக்னென்ட் லேடி இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ ஒருத்தர் ப்ரெக்னென்ட் ஆகிறாங்கன்னா உங்களுடைய பாடி இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒன் மோர் பர்சன். ஸோ அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குமோ அது உங்களுக்கு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ நம்ம அவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சின்னு
ரொம்ப வந்து ஆல் த ஸ்ட்ரெஸ் இஸ் தேர் இன் த பிரெயின். ஆக்சுவலி அது வந்து நமக்கு ஒண்ணுமே வராம கூட இருக்கலாம். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் என்ன சொல்றது, இந்த எல்லா லேடீஸ் பிரெக்னன்ட் ஆன உடனே ப்ளீஸ் டோன்ட் கூகுள். அந்த கூகுள் இல்ல, எந்த சோஷியல் மீடியாக்குமே நீங்க போகாதீங்க. ஏன்னா, தட் வில் ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். ஓகே. பட் அந்த இன்ஃபர்மேஷன நமக்கு அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், தென் அன்னெசசரி ஸ்ட்ரெஸ். ஓகே. அந்த Instagramல இப்படி சொல்ட்டாங்க. நான் பிரெக்னன்ட் ஆயிடுச்சுன்னா, நான் இப்படி தான் படுக்கணும், இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு. இட்ஸ் நாட் லைக் தட். நீங்க டைரக்ட்டா போய் ஒரு டாக்டர் கிட்ட மீட் பண்ணுங்க. அந்த டாக்டர் உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் குடுக்குறாங்களோ, அது ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. இட்ஸ் ஆல்வேஸ். ஸோ உங்களோட 90% ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும். ஏன் இந்த ஸ்ட்ரெஸ்ஸ நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்னாலே பிரெக்னன்சி ஆஸ் இட் இஸ் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன் தான். ஏன்னா ஹார்மோன்ஸ் நெறைய இருக்கும். அங்கே ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான் எல்லாம் ரொம்ப பீக்ல இருக்கும். இந்த ஹார்மோன்ஸ் பீக்ல இருக்கும்போது எமோஷனல் கோஷன்ட் இஸ் வெரி லோ. நம்ம டக்குன்னு நமக்கு வந்து ஒரு அழுகை வரும். டக்குன்னு நம்ம ஒரு பயங்கரமா ஆங்ஷியஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த லெவல்ல நம்ம திருப்பி இந்த மாதிரி ஒரு இன்புட்ஸ் நமக்கு வருது அப்படின்னா, இட் வில் டிஸ்டர்ப் யுவர் ஸ்லீப். ஸோ நெறைய பேர் என்ன ஆகும், அந்த ஓவர் திங்கிங்னால தூக்கம் வராது. ஸோ தூக்கம் வராதனாலே பிபி வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். சுகர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து தேவையில்லாத ஒரு ப்ராப்ளம் பிரெக்னன்சில. டாக்டர் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் அது கன்சீவாக இருக்கிற பெண்களை ரொம்ப பாதிக்கும்னு சொன்னீங்க. அது கருவில் இருக்கிற குழந்தையும் பாதிக்குமா டாக்டர்? ஆஃப் கோர்ஸ். இப்போ என்ன ஆகும்னா, ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ஒண்ணா டயபிட்டிஸ் இல்லன்னா பிளட் பிரஷர். இது 2 வந்ததுன்னா, டெஃபினெட்லி நம்ம பேபிக்கு அது டயபிட்டிஸ் டைரக்ட் எஃபெக்டிங் த பேபி. ஹைப்பர் டென்ஷன் வந்ததுன்னா, உங்களோட பிளட் வெசல்ஸ் எல்லாம் ரொம்ப நேரோ ஆகும். நேரோ ஆறதுனால என்ன ஆகும், பேபிக்கு பிளட் சர்க்குலேஷன் ஒழுங்கா வராது. பேபிக்கு பிளட் சர்க்குலேஷன் ஒழுங்கா வரல அப்படின்னா, பேபி க்ரோ ஆகாது. ஸோ ஐயுஜிஆர், இன்ட்ரா யூட்ரைன் குரோத் ரிட்டார்டேஷன் அப்படின்னா, பேபி வந்து நமக்கு ஒரு 2 கேஜி இருக்கணும் இந்த 32 வீக்ஸ்ல அப்படின்னா, ஒரு 1.5 தான் இருக்கும். டெலிவரி டைம்ல மினிமம் 2.5 to 3 கேஜி இருக்கணும். 2.5க்கு கீழ இருக்கும். இல்ல அந்த ஃபுல் ஆர்கன்ஸ் எல்லாமே கரெக்ட்டா டெவலப் ஆகாம இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து எந்த அளவுக்கு நம்மனால 0வா வைக்க முடியுமோ, அவ்வளவா நம்ம வைக்கிறது இஸ் வெரி, வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். டாக்டர் இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற பெண்கள் வந்து அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவோ, இல்லை ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக படத்துக்கெல்லாம் போகலாமா? இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பார்லர்லாம் கூட போகலாமா டாக்டர்? அதை பற்றி சொல்லுங்களேன். நெறைய பீப்பிள் வந்து பேரண்ட்ஸோட வருவாங்க. இந்த கப்புள் என்ன யங் கப்புள் இல்லையா? ஹைப்பர் என்துவா அங்கே இங்கே போலாமா அப்படின்னு. தியேட்டருக்கு போலாமா அப்படின்னு. பேக்ரவுண்ட்லேருந்து இந்த மாமியார் அண்ட் மதர் வந்து, இல்ல டாக்டர் தியேட்டர் போக வேண்டான்னு சொல்லுங்கன்னு. ஸோ அப்படி ஒண்ணும் கிடையாது. நீங்க தியேட்டர் போகக்கூடாதுன்னு கிடையாது. போலாம். பட் எப்போ போலாம்? அதுதான் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு கண்டிப்பா போக்கூடாது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த கிரவுட். ரொம்ப கிரவுட் இருக்கும். அந்த புஷ்ஷிங்கில ஏதாவது கீழ இருந்துச்சுன்னா. ஸோ தியேட்டருக்கு எப்போ போலாம் அப்படின்னா, உங்களுக்கு எந்த ரிஸ்க் ஃபேக்டரும் கிடையாது. உங்களுடைய பிளசன்ட் எல்லாமே கரெக்ட்டா பொசிஷன்ல இருக்குது. உங்களுக்கு டயபிட்டிஸ் இல்ல. உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இல்ல. ஹைப்பர் டென்ஷன்னா உங்களுக்கு பிபி இல்ல. ஹை பிபி. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்ல அப்படின்னா, நீங்க வந்து ஒரு மத்தியான டைம்ல கிரவுட் கம்மியா இருக்கிற டைம்ல தியேட்டருக்கு போலாம். பட் அந்த மூவிஸ்மே கூட வந்து ரொம்ப ஒரு சவுண்டான லைக் ஒரு த்ரில்லர் மூவி, ரொம்ப ஷாக்கிங்கா அந்த மாதிரி சீன்ஸ் ஏதாவது இருக்குது. இல்ல வந்து ஏதாவது ரொம்ப ஃபைட்டிங் மூவி, அந்த மாதிரி மூவியா கம்மி பண்ணிட்டு, ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் மூவி வந்து டெஃபினெட்லி நீங்க போய் பார்க்கலாம். 2 திங்ஸ் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒண்ணு வந்து அங்கே லைட்ஸ் எல்லாம் ஆஃப்டா இருக்கும். ஸோ கிளைம் பண்ணும்போது ஹோல்ட் யுவர் பார்ட்னர்ஸ் ஹேண்ட் அண்ட் கிளைம் பண்ணுங்க. இறங்கும்போது கூட பயங்கரமா கேர்ஃபுல்லா பண்ணணும். செகண்ட், அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற ஜங்க் ஃபுட்டை டெஃபினெட்லி சாப்பிடக்கூடாது. நீங்களே வந்து கொஞ்சம் கையில ஏதாவது சாப்பாடு எடுத்துட்டு போயிடுங்க. அப்படி சாப்பிடுங்க. அண்ட் கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட். தண்ணி குடிச்சிட்டே இருங்க. ஏன்னா அந்த டீஹைட்ரேஷன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது கோல்டு, காஃப் ஏதாவது உங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சுன்னா, ஒரு மாஸ்க்கோட போங்க. கன்சீவாக இருக்கிற பெண்கள் வந்து ட்ராவல் பண்ணலாமா டாக்டர்? குறிப்பாக ஃப்ளைட்டில், காரில், ட்ரெயின்லலாம் போகிறது சேஃபா டாக்டர்? இல்லை எந்த மந்த்துக்கு அப்புறம் போகிறது கரெக்டாக இருக்கும் டாக்டர்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே. ஸோ ட்ராவல் பண்ணுறதுன்னா வந்து ஐடியல் டைம் டு ட்ராவல் இஸ் எனிவேர் பிட்வீன் 20 வீக்ஸ். அப்படின்னா 5th மந்த்லேருந்து டில் 8th மந்த். தட் இஸ் பிட்வீன் 20 வீக்ஸ் டு 32 வீக்ஸ். அந்த டைம்ல உங்களுக்கு சர்வைக்கல் லென்த் நல்லா இருக்குது. அது கர்ப்பப்பையோட வாயோட லென்த் இருக்கும். அது எனிதிங் மோர் தென் 3.2 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கிறதுனா யூ கேன் ட்ராவல். உங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை அப்படின்னா, உங்களுக்கு பிபி, சுகரு, தைராய்டு இந்த மாதிரி எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை. உங்களுடைய பிளசென்டல் லொகேஷன், அந்த நெஞ்சுக்குடி இருக்குது இல்லையா, அது கீழே இல்லாமல் கரெக்ட்லி மேலே பொசிஷனில் இருக்குது அப்படின்னா, எனிவேர் பிட்வீன் 20 to 32 வீக்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஃப்ளைட்டும் போகலாம், ட்ரெயினும் போயிடலாம்.
பெஸ்ட் மோட் ஆஃப் ட்ராவல் எது நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து ட்ரெயின். ஓகே. செகண்ட் வந்து ஃப்ளைட். யூசுவலி காரு இல்லைன்னா ரோடு ட்ராவல் வந்து நான் அவாய்ட் பண்ண சொல்வேன். ஏன் அப்படின்னா, நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்தாலும் ஆப்போசிட்டாக வர வெஹிக்கிள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அந்த ஜர்க் இருக்கும்ல, அந்த ஜர்க் இருக்கும்போது தான் உங்களுடைய வயர் வந்து பை சான்ஸ் ஏதாவது அந்த சடன் அந்த ஜர்க் மூமெண்ட்ஸில் வந்து பிரேக் போடும்போது ஏதாவது ஆயிடுச்சுன்னா, உள்ளே பேபிக்கு எஃபெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரோட் ட்ராவல் அவாய்ட் பண்ணிவிட்டு ட்ரெயின் இஸ் த பெஸ்ட் மோட் ஆஃப் ட்ராவல். ஸோ பிளான் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லீப்பியர் கோச்சில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். பட் எப்போ 100% அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட்டு 3 மந்த்ஸ்ல 100% நீங்கள் ட்ராவல் அவாய்ட் பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். செகண்ட் வந்து உங்களுக்கு பிளசன்ட்டா கீழே இருக்குது, நெஞ்சுக்குடி கீழே இருக்குதுன்னா, கம் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்டு அண்ட் டிஸ்டன்ட் ட்ராவல் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, கொஞ்சம் கூட அந்த பிளசன்ட்டா செப்பரேட் ஆகி ப்ளீடிங் ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ண முடியாது. தென் யூ மைட் எண்ட் அப் இன் அ ப்ரீடெர்ம் டெலிவரி. அது வந்து இந்த பேபிக்கு எஃபெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ பிளசன்ட்டா கீழே இருந்ததுன்னா ட்ராவல் பண்ணக்கூடாது. பிபி கண்ட்ரோல் இல்லாமல் ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னா கூட நம்ம ட்ராவல் பண்ணக்கூடாது. டாக்டர், கன்சீவாக இருக்க பெண்கள் டெஸ்ட் எடுக்க போகிறப்ப அவங்களுக்கு ரிப்போர்ட் வரும், உங்கள் குழந்தை வந்து ஓவர் வெயிட்டாக இருக்குது, இல்லை அண்டர் வெயிட்டாக இருக்குன்னு. அப்படி வரும்போது அந்த பெண்கள் வந்து என்ன விஷயங்கள் பண்ணணும், பண்ணக்கூடாது? இப்போ ஓவர் வெயிட்டாக இருந்தால் என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது? இல்லை அண்டர் வெயிட்டாக இருந்தால் என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது? அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் டாக்டர். ஸோ ஐடியலி வந்து இந்த 2 சிச்சுவேஷன் வராமல் இருக்கிறது பார்த்துக்கிறதா வெரி குட் சாய்ஸ். ஸோ எப்படி அப்படின்னா, இப்போ லோவர் வெயிட் யாருக்கு வரும் அப்படின்னா, ஒன் இஸ் நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே மதர் இஸ் நாட் வெரி ஹெல்தின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட வெயிட் வந்து 40 இல்லை 35 கிலோவில் சில பேர் கன்சீவ் ஆகிடுவாங்க. ஸோ அந்த ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஹெல்த்தியாக ப்ரெக்னென்ட் ஆகிறது பெஸ்ட். பட் இல்லை கன்சீவ் ஆயாச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐடியலி ஒரு 20 வீக்ஸுக்கு அப்புறம் ஒரு மதர் வந்து 500 கிராம்ஸ் பர் வீக் வெயிட் கெயின் ஆகணும். அப்போ தான் வந்து பேபிக்கு 200 கிராம்ஸ் வரும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டயட்டில் யூ ஷுட் ஹேவ் குட் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன், யூ ஷுட் ஹேவ் கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட் எல்லாமே இருக்கிற மாதிரி, பட் மோர் ஆஃப் ப்ரோட்டீன் 60% ப்ரோட்டீனாக இருக்கணும். ஸோ வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சோயா இஸ் அ வெரி குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். அப்புறம் உங்களோட தால், பருப்பு அது எல்லாமே எடுத்துக்கலாம். நான் வெஜிடேரியன்ஸ்க்குனா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபிஷ், சிக்கன் இன் மாட்ரேட் அமௌண்ட் அண்ட் எக் இஸ் அ வெரி குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு டாக்டர் வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் பவுடர் மாதிரி கொடுத்துடுவாங்க. அது வந்து சாப்பிடணும். ஸோ இதெல்லாம் நம்ம சாப்பிட்டா நம்மளோட பேபி வந்து டெஃபினட்டாக ஒரு ஐடியல் வெயிட் மோர் தென் 2.5 kg இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதெல்லாமே பண்ணிவிட்டு நம்ம கம்மியாக வெயிட் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் ஏதாவது இருக்குதான்னு பாருங்கள். அந்த மாதிரி இருந்தால் கூட வந்து உங்களோட பேபி க்ரோ ஆகாமல் இருக்கும். அந்த பட்சத்தில் வாட் வி டூ ஆஸ் எ டாக்டர் அப்படின்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மெடிசன்ஸ் ஆர் தேர். அந்த மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அந்த பேபியாக வந்து ஓரளவுக்கு க்ரோ பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ அதே வந்து எக்ஸஸ் வெயிட் கெயின் இருக்கும் சில பேருக்கு. ஸோ இப்போ வந்து ஐடியலி நான் சொன்னேன் இல்லையா, 500 கிராம்ஸ் பர் வீக் இருக்கணும் அப்படின்னு. பட் சில பேருக்கு வந்து 1 kg 1.5 kg கூட அந்த ஒன் வீக்கில் வெயிட் கெயின் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிஞ்ச் ஈட்டிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி எக்ஸஸ் கேலரிஸ். ஸோ நார்மலாக நம்ம சாப்பிட்றது ஃபுட்டு ஓகே. அதோடு சேர்ந்து வந்து மேபி இந்த பீட்சா, பர்கர் இல்லை வந்து இந்த கேண்டு ஜூஸ், ஃப்ரூட் ஜூஸஸ் அதெல்லாம் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணணும். எந்த ஃப்ரூட்டுமே எப்போவுமே வந்து ஃப்ரூட்டாக சாப்பிட்றது பெட்டர் ராதர் தென் அது ஜூஸ் பண்ணி குடிக்கிறது. ஜூஸ் பண்ணும்போது டக்குன்னு கேலரிஸ் ஏறிடும். ஃப்ரூட்டாக சாப்பிடும்போது உங்களோட கேலரிஸ் வந்து ஒரு மெயின்டைன் ஆகி ஸ்லோலி தான் ஏறும். சரியா? ஸோ எப்போவுமே வந்து ஒரு ஃப்ரூட்ஸாக சாப்பிடணும். அண்ட் வந்து சாப்பிட்டுட்டு ஒன் வே டிராஃபிக்காக இருக்கக்கூடாது. யூ ஹாவ் டு டூ சம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் அவுட், எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ அந்த சாப்பிட்ட கேலரிஸாக வந்து நமக்கு எப்படி டைஜஸ்ட் பண்ணுது. ஸோ யூ ஹேவ் ஈவன் இஃப் யூ ஆர் ப்ரெக்னென்ட் ஆல்சோ நம்ம வந்து ஒரு வாக்கிங் போகணும், கொஞ்சம் எக்ஸசைஸ். உங்களோட டாக்டர்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு அது ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இல்லை, நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறீங்க, இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் 20 வீக்ஸுக்கு அப்புறம் மினிமம் ஒரு 15 to 20 minutes ஆஃப் வாக்கிங் மார்னிங், 15 to 20 minutes ஆஃப் வாக்கிங் இந்த ஈவினிங் எம்டி ஸ்டொமக்லேயே பண்ணாமல் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பண்ணணும். அண்ட் ஒரு அப்டமன் எக்ஸசைஸ், நிறைய எக்ஸசைஸ் இருக்கும் ப்ரெக்னென்சி ரிலேட்டட். அது பிலாட்டஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்விம்மிங்காக இருக்கட்டும், யோகா இருக்கட்டும். உங்களோட டாக்டர்கிட்ட கேட்டுட்டு என்ன மாதிரி எக்ஸசைஸுக்கு நீங்கள் சேஃப் அப்படின்னு பார்த்துட்டு அந்த எக்ஸசைஸ் பண்ணால் ஓவர் வெயிட் ஆகிறது கூட நம்ம அவாய்ட் பண்ணலாம்.
அண்ட் இன்னொன்று யாருக்கு ஓவர் வெயிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, நமக்கு மதருக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா, அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் அது ஓரளவுக்கு கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா, பேபி ஓவர் க்ரோ ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மோர் தென் 3.8 கேஜி 4 கேஜி அந்த மாதிரி பேபிஸ் மேக்ரோசோமியான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். ஏன்னா நம்ம கேட்ட எல்லா கேள்விக்குமே டாக்டர் சந்தியா வாசன் ரொம்ப தெளிவாக பொறுமையாக பதில் சொன்னாங்க. கன்சீவாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.